ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2வது மாதம் வந்துட்டோம். 28 நாள் தான், சின்ன மாதம். இதில் ஒரு வாக்கு தத்துவம், ஒரு சின்ன வசனம் பார்ப்போமே. பார்ப்போமா? சரி, 118 சங்கீதம் 8ஆம் வசனம் வாசி. சேர்ந்து வாசிப்போமா? சரி. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், அப்படியே ரொம்ப சிம்பிள். சரி, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டதலாக இருப்பதே நலம். என்ன பாஸ்டர் இப்படி போட்டிருக்கு? இட் இஸ் பெட்டர் டு ட்ரஸ்ட் இன் த லார்ட் தேன் டு ட்ரஸ்ட் பீப்புள். இந்த பிப்ரவரியினுடைய ஒரு ப்ராமிஸ் மாதிரி வச்சுக்கணும், கடவுளுடைய வார்த்தை. இட் இஸ் பெட்டர் டு ட்ரஸ்ட் இன் த லார்ட் தேன் டு ட்ரஸ்ட் பீப்புள். ஜனங்கள் மேலே நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் கடவுள் மேலே நம்பிக்கை வைப்பது நல்லது. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னையும் படைச்சிட்டு என்ன சொன்னாரு? நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். இப்ப ஆண்டவர் எது நல்லதுன்றாரு? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கடவுள் பேரில் நம்பிக்கையாக இருப்பது நல்லது. இன்னொரு மொழிபெயர்ப்பு, இட் இஸ் பெட்டர் டு டேக் ரெஃப்யூஜ் இன் த லார்ட் தேன் டு ட்ரஸ்ட் இன் மேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கடவுளுக்குள் அடைக்கலம் கொள்வது நல்லது. டேக் ரெஃப்யூஜ் என்ற வார்த்தை. அதனால தான் திருவிவிலியத்தில் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க அந்த வார்த்தை. மனிதர் மேல் நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே மேல், நல்லது. இந்த வசனத்தில் மனுஷனை நம்புவதை கர்த்தர் மேல் பற்றுதல் என்ற வார்த்தை இருக்கிறது. மொழிபெயர்ப்பாளர்கள் சிரமப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதாவது கடவுளை தஞ்சமாக வைப்பதை காட்டிலும் மனிதன் மேல் வைக்கக்கூடாது. மனுஷனை காட்டிலும் கடவுளை தான் நம்முடைய தஞ்சம். தஞ்சம்னா என்னது? ஒரு பாட்டன், தஞ்சம் நீர், அடைக்கலம் நீர், கோட், பாதுகாப்பு. நம்ம எங்க பாதுகாப்புக்குள்ள போவோம்? நம்ம முதல்ல நம்புனாதான் அவங்களுக்குள்ள போய் பாதுகாப்பு நாம் பண்ணிக்கொள்வோம். நம்ம எங்க போய் அடைக்கலம் பூர்வம் என்று சொன்னால் அந்த இடத்துல உள்ள பாதுகாப்பை வைத்து தான். அப்போ மனுஷனிடத்துல நம்ம ஒரு நம்பிக்கை வைத்து இவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்று போவதை காட்டிலும் ஆண்டவர் இட்ஸ் அ ப்ரூவன் கான்ஃபிடன்ஸ், ஒரு நம்பிக்கைக்குரிய நிச்சயமாக்கப்பட்ட உறுதியாக்கப்பட்ட தெய்வம். அவர்கிட்ட போய் நம்ம அடைக்கலாம், புகுந்து கொள்ளலாம். இந்த பிப்ரவரி சின்ன மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு 4 வாரங்கள் உள்ள இந்த மாதத்தில் கடவுள் நமக்கு தர வார்த்தை, நம்ம மனிதனை நம்மளுடைய அடைக்கலமாய் வைப்பதை காட்டிலும் ஆண்டவரை நம்முடைய அடைக்கலமா வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்திருக்க நமக்கு ஆண்டவரை நம்ம நம்பலையான்னு கேட்கலாம். இருக்கு. ஒரு 4 விஷயம் சொல்றேன். 2 பகுதியாக நான் அதை பிரிச்சுட்டேன் புரிந்து கொள்வதற்காக. ஏன் இந்த சங்கீதம் இந்த வசனத்தில் இப்படி வருகிறது? கர்த்தர் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாக இருப்பதே நலம். அப்படி அர்த்தம் என்ன? இப்போ அந்த காலத்தில் திருமண ஆராதனையில் சிஎஸ்ஐ சபைகள் தான் நினைக்கிறேன், சர்ச்சில் வெட்டிங்ஸ் மாட்டிட்டாங்களான்னு தெரில, மாப்பிள்ளையும் பொண்ணையும் முன்னால் வச்சு இவரை பற்றி கொள்வாயா அப்படின்னு கேட்பார் போதகர். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையை பார்த்து இவளையே நீ பற்றி கொள்வாயா, பற்றி கொள்ள பிடிச்சிக்கிடுவியான்னு அர்த்தம். இது வரைக்கும் எங்கேயோ இருந்தீங்க, எங்கேயோ வளர்ந்தீங்க, இவளை பற்றி கொள்வாயா, இவரை நீ பற்றி கொள்வாயா. இது ஒரு வேற அமைப்பு, ஒரு புதிய உதயமாகிறது. அதனால இனி பற்றி கொள்வாயா அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் ஆமா ஆமான்னு கேட்டுட்டோம், சம்பிரதாயமாகிடுச்சுப்போம். திருமண ஆராதனைக்கு ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி என்ன நடத்தினாலும், நாங்கள் என்ன சொன்னாலும் அவங்க செய்கிறது அவங்க செய்வாங்க,
நாங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். 1-2 பேர் தான். இப்போ இந்த இடத்துல வந்திருக்க எத்தனை ஆண்டோட பிள்ளைகள் நம்முடைய திருமண ஆராதனையில் பாஸ்டர் சொன்ன பிரசங்கம் ஞாபகத்தில் இருக்கா? அது ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்டால் 100க்கு முட்டை தான் வாங்குவோம். நாங்கள் எங்கேயோ பரலோகத்தில் இருந்தோம், கற்பனை உலகத்தில் மேய்ந்துக்கிட்டு இருந்தோம். நமக்குன்னு அன்னைக்கு சில வார்த்தைகள் கட்டாயம் கர்த்தர் கொடுத்துருப்பார், கட்டாயம் ஆண்டவர் கொடுத்துருப்பார். ஜெபம் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா, ஜெபம் பண்ணிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா, அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் அதை வைத்து கர்த்தரிடத்தில் கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணலாம். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு முன்னுரைக்கு இவ்வளவு நேரம் நான் ஏன் எடுக்கிறேன் என்று சொன்னால், இந்த வசனத்தை நானே புரிஞ்சுக்கிறது கஷ்டப்பட்டேன். பைபிளில் இதுதான் சென்டர் வேர்ட்ஸ் ஆஃப் த பைபிள். 66 புஸ்தகங்கள். அப்போ நிச்சயமாக வசனத்தை கூட்டி பார்த்தா ஒத்தப்படையாக தான் இருக்கணும். இதுதான் நடு மையம். பைபிள்லையே நடு மையம் இந்த வசனம் தான். அப்போ ஒரு உலகத்தில் நடுப்பக்கத்தை காணும்ன்றான். அப்படின்ற இடத்துல நடு மையம் இந்த வசனம் தான். அந்த வசனத்தில் கடவுள் என்ன வச்சிருக்கிறார் பாருங்க. மனுஷனுக்குள்ள போய் நீ அடைக்கலம் புகுந்துறத காட்டிலும் கடவுளுக்குள்ள நீ அடைக்கலம் புகுந்துக்கொள். கடவுளுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. எத்தனை பேர் இந்த காலையில் நம்ம ஆண்டவரை நம்முடைய நம்பிக்கையா வச்சு, நம்ப கண்மலையா கோட்டையா வச்சு நம்ம எப்போ அடைக்கலம் புகுந்து கொள்வோம்? நமக்கு ஆபத்து வரும்போது, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நமக்கு ஒரு போராட்டம் வரும்போது, நமக்கு ஒரு பிசாசினுடைய எதிர்ப்புகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியலன்ன போது தெய்வமே ஓடி வருவோம். ஆண்டவர் சொல்றார், மனுஷனை நம்புறதை பார்க்கிறோம், ஆண்டவரை உன் அடைக்கலமாய் உன் தஞ்சமாய் நீ வைத்துக் கொள்வாயா? இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்வது? இந்த சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இட்ஸ் அ தேங்க்ஸ் கிவிங் சாங். பின்னி டீச் பண்ணியிருக்காங்க. 113 118 வரைக்கும் இந்த சங்கீதத்தை குறித்து ஹலல் சாங், அல்லேலுயா பாடல் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஒன்று அல்லேலுயா என்று ஆரம்பமாகும், முடியும் போதும் அல்லேலுயா என்று முடியும். 113 பாருங்க. சரியா? அது மாதிரி இந்த சங்கீதங்களிலே அல்லேலுயா என்ற வார்த்தை ஆரம்பித்து அல்லேலுயா அதிகம் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு சங்கீதம். சரி, அப்படிதான் டீச் பண்ணுவேன், புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சங்கீதம் எப்பொழுது பாடப்படும் என்றால் பஸ்கா பண்டிகையில் பாடப்படும் ஒரு பாடல். இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி பஸ்காவை இறுதியாகி சீஷர்களோடு கூட சாப்பிடும்போது ஒன்று அந்த சங்கீத அந்த 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 சாப்பாட்டு வேளைக்கு முன்பாகவும் பாடுவார்கள், முடித்த பிறகும் பாடுவார்கள். எப்படி ஒரு ஆராதனையில் ஒரு ஆரம்பம், ஒரு ஜெபம், ஒரு பாடல் இருப்பது போல அவர்களுடைய பஸ்கா பண்டிகையினுடைய ஆசரிப்பில் ஒரு பாடல் பாடப்படும், முடிவிலும் பாடப்படும். இந்த 113 118 வரைக்கும் உள்ள பாடல் சங்கீதங்கள், இந்த வசனங்கள் தான் பாடல்களாகவே இருந்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அவள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார். அங்கதான் கெத்செமனே தோட்டம் இருக்கு. அப்ப அந்த ஸ்தோத்திர பாட்டு, இது பேர் ஸ்தோத்திர பாட்டு. இந்த ஸ்தோத்திர பாட்டில் தான் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். சரி, இந்த ஸ்தோத்திர பாடல்ல இருந்து ஒரு வார்த்தை என்னன்னா, அருமையான வார்த்தை. இது நமக்கு தெரியாது இல்லை. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் கர்த்தரை தஞ்சமாய் கொள்வது ரொம்ப நல்லது. பரிமள ஜீவன் ஒரு பாட்டு புத்தகம் இருக்கு. கர்த்தரை தஞ்சமாய் கொண்டவன் பூவியிலே அவன் பாக்கியவான் என்று பரிசுத்தர்களே பரன் இயேசுவிலே பாடி மகிழ்ந்து களி கூறுங்கள், பரலோகத்தில் பலன் ஏராளமே, பாக்கியம் பெற்றோர்கள் நீங்களே. ஞாபகத்தில் இருந்த பாட்டு. கர்த்தரை தஞ்சமாய், தஞ்சம் நீர், அடைக்கலம் நீர், கோட்டை நீர் என்று. இந்த உலகத்தில் நமக்கு
இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு தேவை. இந்த பிப்ரவரி மாதத்தில் பரீட்சை எழுத போகிறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னா மார்ச் மாதத்தில் 10th +2 வேலைக்கு போகிறவங்க இருக்கீங்க. கர்த்தரை தஞ்சமாக நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக. இந்த வசனம் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த 118ஆம் சங்கீதத்திலேயே 22ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி, வீடு கட்டுகிறவள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று இருக்கிறது. 26ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திர. எருசலேமுக்குள்ள போகும்போது என்ன சொன்னாங்கன்னு, அப்போ தீர்க்க தரிசனமாகவும் இதில் இருக்கு. அப்போ ஆண்டவருடைய இறுதி காலங்களை குறித்ததான ஒரு விஷயங்களும் இந்த சங்கீதத்துக்குள் இருக்கிறது. ஸோ பைபிளை படித்து தியானிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கோடு போட்டு சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் ரோடு போட்டுக்கிடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா? இப்போ எனக்கு இந்த கேள்வி என்னன்னா, எதுக்கு அவன் அதை சொன்னான்? 5ஆம் வசனத்திலேருந்து படிங்க. நெருக்கத்தில் ஏதோ ஒரு ரீசன் இல்லாமல் அந்த வார்த்தை வராது. இப்போ நான் சொன்னதுக்கு ஒரு ரீசன், ஆத்மா ஆதாயம் பண்ணணுன்றதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, ஆதாயம் பண்ணாமல் 190 பேர் இருக்கிறாங்கன்றது உண்மை. சர்ச்சுக்கு வராங்க போகிறாங்க. என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதிச்சார். எதுக்கு ஆசீர்வதிச்சார் அதுதான் புரியணும். இப்போ இவனுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு நெருக்கம், ஒரு கஷ்டம். நெருக்கம்னா எப்பக்கத்திலும் என்னை நெருக்கினார்கள் போட்டு. நெருக்கம்ன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம், ஒரு ஆட்டோ இருக்கு. அது பேர் என்னது நம்ம ஊரில்? ஷேர் ஆட்டோ. அதான் அதுக்கு பேரே ஷேர் ஆட்டோ. நோ ஷேரிங். நம்மளை போட்டு புளிஞ்சு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து தான் வெளியே தூக்கி விடுவான். என்ன செய்ய? தனி ஆட்டோ போக முடியல. இம்மிடியேட் ஆண்டவர் ஒரு ஆன்சர். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டல்லி. ஃபோனில் அடுத்த போக்கத்தில் அவர் எடுத்த ஹலோன்றதுக்குள்ள ஆன்சர் ஆயிடுச்சு. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தனை கேட்டல்லி விசாலத்தில் வைத்தார். இப்போ நம்ம ஒரு பெரிய தலைவர்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணோம்னா, பிரைம் மினிஸ்டருக்கு சிஎம்லாம் அடித்தோம்னா உடனே நம்ம அவர் எடுத்துட்டாங்கன்னா நம்ம பிரச்சனை ஒன்றும், தேசத்தின் அதிகாரங்க அவங்க கையில் இருக்கு. ஒரு மாநிலத்தின் அதிகாரம் அவங்க சொன்ன ஒன்று, ஒரு வேர்ட் வில் டூ ஒண்டர்ஸ். பரலோகத்தின் தெய்வம் நான் சொல்லலாம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். பிரச்சனை அவனுக்கு இருந்திருக்கு. நான் பயப்பட மாட்டேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான்? புரியுதா? ஏன் மனுஷன் நம்பக்கூடாது, கடவுளை நம்பணும் அப்படின்னா, நம்ம நம்புற மனுஷனே நமக்கு தீ வைப்பான். நம்ம நம்புற மனுஷனே காலை தூக்கி தலையில வைப்பான், மிதிப்பான். எல்லாரும் சொல்லல, அவன் சொல்றான். பைபிள்ல பொய்யா எழுதப்பட. கர்த்தர் என் பட்சத்தில், என் பக்கத்தில் இருக்காத அர்த்தம். பட்சம் என்றால் என் பக்கத்தில் அவர் இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். The Lord is my side. The Lord is my side. என் பக்கத்தில், என்னுடைய அருகாமையில் அவர் இருக்கிறார். இப்போ ஃபுட்பாலில் நெஹேமியர் விளையாடுறாருன்னு வச்சுக்கிடுங்க, நட்சத்திர விளையாட்டாளர். நெஹேமியர் எந்த இடத்துல டீமில் விளையாண்டாலும் அந்த டீம் அடிச்சுட்டு போயிடுவார். ரொனால்டோ ஸ்டார் பிளேயர். இப்போ அவர் ஒரு டீமில் விளையாடுறாருன்னா அவருக்கு எத்தனையோ கோடிகளை கொடுக்குறாங்க. ஏன்னா எப்படியும் ஒரு 2 கோல் போட்டுருவார். கர்த்தர் என் அருகாமையில் இருக்கிறார். 11 பேரில் ஒரு 7-8 பேர் சோடனாலும் ஒரு 3-4 பேர் செம ஆள் இறங்கினாங்கன்னா தூக்கிட்டாங்க. அது மாதிரி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஏன் நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், என்ன பண்ணிட முடியும் சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில். அந்த வார்த்தை என்னது? அனுகூலம் என்றால் அதுக்கு ஆப்போசிட் பிரதிகூலம். அனுகூலம் என்பது தள்ளுக்காத்து, பிரதிகூலம் என்பது எதிர்காற்று. நம்ம பாடுறோம், எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையின் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை எனக்கு தார்.
அப்போ எனக்கு அனுகூலம் பண்ணுகள் நடுவில் பிரதிகூலம் போடல, எனக்கு உதவி செய்யறவங்களே என் பக்கத்துல இருந்தாலும், புரியுதா? ஒரு பக்கம் எதிரி இருக்கான், இன்னொரு பக்கம் அனுகூலம் எனக்கு உதவி செய்யறவங்க இருக்காங்க, ஆனாலும் கர்த்தர் என் பக்கத்துல தான் இருக்கிறார். கைகள் பியூட்டிஃபுல் வேர்ட். சி, நம்ம என்ன நினைக்கிறோம், எதிர்க்கிறவங்க இருக்கும்போது தான் இயேசு கூட இருக்கிறார். இல்லை, அது மாத்திரம் இல்லை, பாதி உண்மை. எனக்கு எவ்வளவு உதவி செய்யறவங்க மத்தியிலேயும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்ன ஆச்சரியமான வார்த்தை. ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு பக்கம் எதுக்குறவங்களும் இருக்காங்க, ஒரு பக்கம் ஹெல்ப் பண்றவங்களும் இருக்கிறாங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தா கூட எனக்கு எதிரியா இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சிலதை செய்ய போறாரு, அவர் செய்வாரு, செஞ்சே ஆவாரு. அதனுடைய காட்சியை நான் பார்ப்பேன். அப்பா, என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன். சரி கட்டுதல் என்னது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? ஆமா, பழைய ஏற்பாட்டில் இருக்கு, நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம். ஆனா அதுக்காக ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்க மாட்டார்லாம் சொல்ல முடியாது. அவர் இருக்க கர்த்தர் நீதி செய்கிற தெய்வம். கைகள் ஒதுக்கத்தில் மையப்படும். ஆண்டவர் நீதி செய்கிற ஆண்டவர். எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க, சொல்ல பயப்படுறாங்கன்னா, சில நேரத்தில் அவங்க அநீதி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு திரும்பிடும்னு பயந்துட்டு கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைய. ஏ அப்பா, அது இருக்கு 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 எனக்கு தெரியும். அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணுமே நடைபெறாது. ஏன் அந்த வசனத்தை மறைக்கிறாங்கன்னா, அவங்க நீதி செய்யலைன்னு அர்த்தம், அநீதி செய்யறாங்கன்னு அர்த்தம். அந்த அநீதிக்கு அநீதி வரும். ஜீசஸ் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் தராசு இப்ப இத மக்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா வேண்டாமா? ஜனங்கள் சொல்லணுமா? இப்ப சிலர் சொல்லுவாங்க, அது சொன்ன பயமா இருக்கு. ஆனா பயம்னால என்ன? இந்த உலகத்துல ஒருவேளை அந்த பயந்து கர்த்தரை நம்பிட்டா கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக வருவான். அவன் பயப்படாமே இருந்தா அவனுக்கு முடிவு எப்போ வரும்னு தெரியாது. அந்த முடிவு வரும்போது சோழி முடிஞ்சு போயிடும், நரத்தில் இருப்பான். நான் நரத்தில் இருப்பான்னு சொல்ல வேண்டாம், விட்டுருங்க, அது கர்த்தர் பார்த்துக்கிடுவேன், நான் சொல்ல வேண்டாம். சரியா? வந்துச்சு வேதத்தில். சரியா? நான் ஜட்ஜ் பண்றதுக்கு நான் யார்? ஆனால் வேதவசனத்தின்படி போய் சேர்றது சரியான இடமா இருக்காது. இதனால இதை யாருமே என்ன செய்யறது இல்லை, இந்த பகுதியை டச் பண்றதே இல்லை. அப்படியே அதை கடந்து இந்த வசனத்திலிருந்து அங்க ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. ஆனா ஒரு நல்ல பைபிள் டீச்சர் will teach everything back and forth, பேலன்ஸ்டா டீச் பண்ணணும். உண்மை என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. எனக்கு அனுகூலம் பண்ணுகள் நடுவில் கர்த்தன் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் மனுஷனை நம்புறதை பார்க்கலும் கடவுளை தஞ்சமா வச்சுக்கிறது நல்லது. அப்ப இந்த உலகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது, எதிர்ப்புகள் இருக்கும்போது, நான் கேட்குறேன், நமக்கு இந்த சங்கீதத்தை பொருத்தி பார்க்கும்போது நம்ம லைஃப்ல இது இருக்குதா இல்லையா? தொழில இருக்குதா இல்லையா? இப்போ நமக்கு ஏத்த கடை பக்கத்து கடை ஒரே தொழில் செய்வாங்கன்னா அவங்க எல்லாரும் உன் கடை நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. எப்பண்டா இந்த கடை போட்டி ஆகும் நினைப்பாங்க. ஆனால் நல்லவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் சந்தைக்கு போயிருக்கோம். எதுக்கு சந்தைக்கு போனீங்கன்னு கேட்காதீங்க. ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒரு கடையில் பொருள் இல்லாட்டா கூட, சார் அந்த 57 கடை இருக்குல்ல, அந்த போய் திரும்புங்க, அந்த கடையில் கேளுங்க இருக்கும்ன்றான். ஸ்க்ரூ வாங்க போயிருக்கிறோம், முக்கியமான ஸ்க்ரூ. 7 கடை சுற்றிட்டோம், ஒரு கடைக்கு போய் கேட்குறோம். அவர் என்ன தெரியுமா சொல்றார், 3 கடை 4 கடை ஏறி இறங்கிட்டோம், மத்தியானம் வீட்டில் ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு, வரணும். ஆனால் அவர் சொல்கிறாரு, இந்த சந்தில் போங்க, லெஃப்டில் ஒரு கடை இருக்கும், அதை கேளுங்க இருக்கும். அவங்களுக்கு அதான் மழை பெய்யுது மதுரையில், கரங்களை வைத்து கத்துற. சரி, நல்லவங்களும் இருக்கிறாங்க, நம்ம நல்லவங்க இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது.
நான் ஒருத்தன் மாத்திரம்தான் இருக்கிறேன்றான் ஏலியா. லூசு, 7000 பேரை வச்சிருக்கேன். நல்லவங்க இருக்கிறாங்க சார், கைகளை வைத்து கத்திர மயப்படுத்தாங்க. நல்லவங்களுக்காக வாங்கி நம்ம ஜெபம் பண்ணணுமா வேண்டாமா? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்லவங்களுக்காக சர்ச்சுக்கு வரணுமா வரக்கூடாதா? இப்போ கை வைத்துங்க பார்ப்போம். ஹலோ, நல்லவங்க 4 பேர் இருக்கிறதுக்காக நாங்கள் சர்ச்சுக்கு வரணும். கைகளை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேருக்கு நல்லவங்க 10 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் சர்ச்சுக்கு வர்றேன். நான் ஜெபமே பண்ணுவேன். இல்லை, 10 பேர் நல்லவங்க இருக்காங்க, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். We should not see the one side of the coin. We have to see the both side of the coin. 2 பக்கம் பார்க்கணும். இப்போ இதை கர்த்தர் நமக்கு கண்ணை திறக்கலைன்னா ஒரு சைடாகவே பார்த்து நம்ம ஏதாவது ஒரு பக்கம் போய் நம்ம எண்டு முடியும். நல்லா கண்களை இதுதான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கக்கூடாது, மச்சை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, ஃபேனை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, ஜன்னலை மூடி தூக்கிட்டே இருக்கக்கூடாது, வெளியில் இறங்கி போயிடும். கைகளை வைத்து கத்திர மயப்படுத்தும். ஃபஸ்ட்டு சச்சை விட்டு இல்லை, வெளியே இறங்கி போய் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். கைகளை வைத்து கத்திர மயப்படும். சும்மா இந்த ஒரு கிணத்து கவலை மாதிரி இருந்துட்டு நம்ம பார்த்தது தான் உலகம், நம்ம பார்த்த மக்கள் தான் மக்கள், கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. கைகள் வைத்து மயப்பாடு. இப்போ கர்த்தர் எனக்கு இதை கண்ணை திறக்கலைன்னா நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ முடிப்பீங்க பாஸ்டர்? முடிக்கிறேன். மனுஷனை ஏன் நம்பக்கூடாது? ஏன் ஆண்டவரை நம்பணும்? இந்த செய்தியை 2ஆ கட் பண்ணேன். எனக்கு புரிஞ்சது இப்படி தான் புரிஞ்சது. மனுஷனை ஏன் நம்பக்கூடாது? ஏன் மேல் மனுஷனை நம்பக்கூடாதுன்றதுனால எல்லா மனுஷனையும் போலீஸ் கண்ணோட பார்க்கக்கூடாது. இந்த போலீஸ் கண் எப்படி இருக்கும்? யாரை பார்த்தாலும் துருவி துருவி மஞ்சள் கண்ணாடி பார்த்தா மஞ்சள், சோப்பு போட்டால் சோப்பு. அவங்க எப்பவும் எல்லாரையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதான் போலீஸ்கார மூளை அப்படின்னா. நாங்கள் சர்ச்சில் சொல்லுவோம், கடவுள் எங்களை போலீஸ்காரனா வைக்கலை. நாங்கள் சர்ச்சுக்கு வர்றவங்க யார், எப்படிப்பட்டவங்க, உள்ளே ஏன் வர்றாங்க போகிறாங்க, இதுக்கு எங்களை கடவுள் போலீஸ் உத்தியோகமாக வச்சுருக்கிறாரு. நாங்கள் காவல்துறை டிஜிபிக்கு கீழே இருக்கோம், நாங்கள் பெரிய டிஜிபிக்கு கீழே இருக்கோம். கருங்களை பார்த்துக்க ஆண்டவர் எங்கள் கீழே வச்சுருக்காரு, அவ்வளோதான், கண்காணியா. அதனால் இந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் நமக்கு பகுத்தறிவும் ஆவியை கொடுத்துருக்கிறார். ஒருத்தர பேசும்போதே இவங்க என்ன ஆவியோட என்ன எண்ணம் கண்ணோட்டத்தோட கூட நம்மகிட்ட பேசுகிறாங்க வந்திருக்காங்கன்னு கர்த்தர் நமக்கு புரிய வைக்கணும். கடவுள்கிட்ட கேட்கணும். சரி, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாரா. அதனால் மனுஷனை நம்பணும், மனுஷனை மதிக்கணும். ஆனால் அவங்க மேலே நம்முடைய நம்பிக்கை வைக்கக்கூடாது. யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். சரி, ரீசன் சொல்லுங்க பாஸ்டர். மனுஷன் மேலே ஏன் நம்பிக்கை வைக்கக்கூடாது? 4 ரீசன் இருக்குது. கடவுள் மேலே ஏன் நம்பிக்கை வைக்கணும்? 4 ரீசன் இருக்குது. என்னைக்கு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம், முடிச்சிருவோம். நீங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிடுங்க. இல்லையா? சிரிக்காங்க, பிரியாணி சாப்பிடணுன்னு தான் சிரிக்கிறாங்க. ஐஸ்கிரீம் உங்களுக்கு தருவோம். ஏன் பாஸ்டர் மனுஷனை நம்பக்கூடாது? மனுஷன் அவ்வளோ மோசமானவனா? பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் நான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு கேள்வி வரும்ல, மனுஷன் ஆரம்பத்திலிருந்தே எப்படியா? இல்லை. அதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை பார்த்து, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 27. தமது சாயலாக நான் வேகமாக சொல்லிட்டே போவேன், வசனம் குறிச்சுக்கிடுங்க. தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. கடவுள் மனுஷனை உண்டாக்கும் போது தன்னை போல உண்டாக்குனார். அதை போன வாரம் நான் சொன்னேன். தேவன் படைத்த படைப்பிலெல்லாம் சிகரம் மனிதன். அதனால் அவனுடைய உயரத்தை நாம் கணக்கீடு கொள்ள முடியாது. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்மை பார்த்து நம்மை எப்படி யோசித்து சிந்திக்கணும்னா, கடவுள் நம்மை ஒரு உயர்ந்த பிறவியாக கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் என்ற இடத்துல என்ன சொல்லி, உமது விரல்களின் கிரியாகிய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது
மனிதனை நீ நினைக்கிறதற்கும் மனித குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், அவனை மகிமையினாலும். இது ரொம்ப பிரச்சனையான ஒரு வசனம். அது பைபிள் ஸ்டடி அந்த பகுதிக்கு வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா தேவ பரிசுத்தவான்களும் நல்லா படித்தவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை போலவே தான் படைச்சார், அவராக படைக்கலை. நம்ம எல்லாரும் இந்த உதாரணம் எவ்வளோ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம போல நம்ம பிள்ளைகள் பிறக்குது, ஆனால் நம்ம பிள்ளைகள் நாமா? ஒரே ஆன்சர். நம்ம வயிற்றுல தான் பிள்ளைகள் பிறக்குது, நம்ம ரத்தத்தில் தான் பிறக்குது, நமக்கு தான் பிறக்குது. நம்மை போல தான் இருக்குமே ஒழிய அவர்கள் நாம் அல்ல, நாம் அவர்கள் அல்ல. வேற கைகள் ஒத்து கத்தவன் புரிஞ்சிச்சா? அதனால யாரும் பெற்றோர் தம் பிள்ளைகளை தன்னோட கம்பேர் மேக்சிமம் பண்ணக்கூடாது. பிள்ளைகளும் பெற்றோரை கவர் பண்ண முடியாது. அவங்ககிட்ட இருக்கிற நல்ல தவற எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். ஆனால் ஆண்டவர் அவர்களை ஒரு தனி இண்டிவிஜுவலாக யூனிக்காக படைச்சிருக்கிறார். தனித்துவம் என்ற முத்திரையை குத்தி இருக்கிறார். ஆனால் ஒன்று நமக்கு தெரியணும், அவனை தேவ சாயலாக படைத்தார், தேவ ரூபத்தின்படி படைத்தார். இன் ஹிஸ் ஓன் இமேஜ். அநேகர் கேட்பாங்க, அதனுடைய அர்த்தம் என்ன பாஸ்டர்? இமேஜ் அண்ட் ரூபம் சாய. சோறுக்கு ரெண்டு பதம் இருக்கு. அரிசியில இருந்தா ரெண்டு வருது, சோறு சாதம், ரெண்டும் ஒண்ணுதான். தன் சாயலாக அப்படி படைத்தார், ஆனால் அவராக படைக்கவில்லை, அவரை போல படைத்தார். இந்த ரெண்டு வார்த்தையும் மனசுல நம்ம நல்லா வச்சா சுவிசேஷம் சொல்லலாம். இப்ப இதுல படைக்கும் போது தேவன்கிட்ட கெட்ட குணம் இருந்திருக்குமா? இல்ல. தீமை இருக்குமா? இல்ல. தீமை அவரிடத்தில் பாவத்தை பார்க்காத. அப்ப அவருடைய பார்வை, அவருடைய செயல் எல்லாமே அவர் முற்றிலும் பரிசுத்தர். அதான் சார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இது ஒரு பகுதி. அப்ப ஆண்டவர்கிட்ட எந்த குறையும் இல்லை. அப்புறம் ஏன் பாஸ்டர் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம்? பிரசங்கின் புத்தகத்தை பாருங்க, இப்போ தான் ஆன்சர் இருக்கு. இதை நேற்று கண்டுபிடிச்சேன். இதை கண்டுபிடிச்சேன். 7 மற்றங்க முன்னால் கடைசி வசனத்தை மாத்திரம் படிங்க. கடைசி வசனம் மாத்திரம் படிச்சு அண்டல். இதோ தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார். படைக்கும் போது கரெக்டாக தான் படைக்கிறார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். இது சாலமோன் கடைசி காலத்தில் எழுதின புஸ்தகம். சரி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஆயிட்டார் அவர். விஸ்டம். தேவன் மனிதனை கரெக்டாக தான் சார் படைத்தார். அவன் தான் இந்த உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அந்த வார்த்தையை படிங்க. செம்மையானவனாக என்றால் God created man in an upright manner. God created man in uncorrupted manner. அவனை கரப்டாகவும் படைக்கல, அவனை ராங்காவும் படைக்கல, கரெக்டாக தான் படைச்சார். ஆனால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை, இதை நான் இப்போ சொல்லலை, சொன்னால் டைம் ஆகும். இன்னொரு செய்தி வரும்போது கிராஸ் பண்ணும்போது அதை நம்ம விலாவரியாக நான் சொல்கிறேன். உபாய தந்திரம்னா எது? தந்திரத்துக்கு ஒரு உதாரணம் எது? நரி. 1ஆம் கிளாஸ்லயே படம் பார்த்து கதை சொல்ல எனக்கு அப்பமே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பழத்தை எவ்வி பார்க்கும், எனக்கு கிடைக்கலன்னு ஒன்று, சி இந்த பழம் புளிக்கும். யார் சொன்னது? யார் சொன்னது? அதான் முடிவு எடுத்துக்குச்சு. இது நரி. தவி பார்த்து அது கிடைக்கல, சி இந்த படம் புளிக்கல. இந்த உலகத்தில் தனக்கு எது கிடைக்கிட்டாலும் அது மற்றவங்களும் புளிக்கும். இது பெந்தேகோஸ்தே. இது தீவிரமான பெந்தேகோஸ்தே. இது ரொம்ப இந்த ரகசியம் பெரிய வேண்டாம். தனக்கு ஒன்று ட்ரை பண்ணி அது கிடைக்கலன்னு ஒன்று சேர்த்த வாரி அடிச்சிருது. ஜும்.
நான் நிறைய தடவை சொல்கிறேன். ஏன்டா ஒரு காலத்தில் கேட்டிருக்காங்க, அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கும்போது பசங்க சுமாராக இருந்தால் போதும்னாங்க. நல்லா பசங்கள்லாம் உஷாராகிக்கிடுங்க. சரி, சுமாராக இருந்தால் போதும். சுமாராக இருந்தால் போதுமா? வாட் இஸ் தட்? அப்போ என்ன அர்த்தம்னா, என்னைக்கு தான் பையன் நம்மளை தேடி வருவான். ஆனால் அங்கே பிரச்சனை வந்துடும். சுமாராக இருந்தால் போதும். தாய், ஏய் அம்மா, எந்த அம்மா இது? சுமாராக இருந்தால் போதும்னு ஏன் அந்த வார்த்தை வருது? எனக்கு என் மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பாருங்கன்னு சொன்னால் சொல்கிற தாய் வேற. நான் அவங்கள என்ன பண்ணிடுவேன், ஒரு ஃபைலில் போட்டு வச்சிட்டேன். ஃபைலில் எழுதலை, ஃபைல். அப்போ 2 தடவை என்றதை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் அவங்கள எந்த விதத்தில் என் மனசுக்குள்ளே வச்சுருப்பேன், நீங்களே வச்சுருவேன். கர்த்தர் அறிவார். நல்ல பொண்ணை பார்க்கணுன்னு சொல்லியுமே கிடைக்க மாட்டேங்க. நல்ல மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி கிடைக்கல. சுமாராக இருந்தால் போதும், ஆவரேஜாக இருந்தால் போதும். எதுக்கு? அப்போ நீங்கள் மாத்திரம் நல்லது உங்களுக்கு வேணுமா உங்கள் லைஃப்பில்? உங்கள் கணவன் அழகாக இருந்திருக்கணுமா, உங்கள் ஒய்ஃப் அழகாக இருந்திருக்கணுமா? ஆனால் பிள்ளைகளுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ என்ன அர்த்தம்னா, தன்னை ஒரு காலத்தில் டிபெண்ட் பண்ணி தன்னை சுத்தணுன்றதுக்கு ஒரு கிரிமினல் புத்தி உள்ள வந்துருச்சு. சீந்த பழம் புளிக்கும். சீந்த பழம் புளிக்கும். நீ சாப்பிட்ட பிறகு சொல்லு, சீந்த பழம் புளிக்கணும். நான் சொன்னேன், இது பைபிளில் ரொம்ப ஊறினேன்றவங்க தான் இந்த மாதிரி தத்துவங்களை விட்டு ஒரு விதத்தில் கெடுத்துட்டாங்க எல்லாத்தையும். இன்னொன்று, நரி என்ன செய்யும் தெரியுமா? பிரித்து விட்டுரும். 5 சிங்கம் ஒன்றா மேய்ந்தது. காளை 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 ஒரு சிங்கம் சாப்பிடணும்னு பார்த்துச்சு, முடியல. ஆற்ற போய் ஆலோசனை நரிட்ட. நரி என்ன சொல்லிச்சு, ஒவ்வொரு காளையையும் பார்த்து அவங்களோட ஒரு தனித்தாள் ஊழியம் செஞ்சிச்சு. என்னது? பர்சனல் இவாஞ்சலிசம் பண்ணுச்சு. நம்ம ஒரு இவாஞ்சலிசம் பண்ண சொன்னால் இவங்க ஒரு இவாஞ்சலிசம் பண்ணுவாங்க. நம்ம என்ன இவாஞ்சலிசம் சொல்லி கொடுக்குறத விட்டுட்டு ஒவ்வொருத்தட்டையும் செல்லில் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசி 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 ஆத்மாதாயம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொன்றும் சொன்ன உடனே அது ஒத்தையாக வந்துச்சு. சிங்கம் கதையை முடிச்சிருச்சு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்மளை யார் பிரித்து விடுற? நம்மையும் நம்முடைய குடும்பத்தை யார் பிரித்தாலும் ஆண்டவர் பிரிக்கிறவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் சேர்க்கிற ஆண்டவர். கையெழுவது கத்திர மகிமைப்படுத்துவோமா? தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்கள். இதனால நம்மகிட்ட நிறைய பேர் நிறைய காரியங்களை பேசுறத நம்ம ஸ்கிரீன் பண்ணி ஸ்டாப் பண்ணலைன்னா அது நமக்குள்ள ப்ரூட் ஓவர் பண்ணும்போது, நமக்குள்ள மைண்டை அது நிரப்பும் போது நம்முடைய மனம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பி கேர்ஃபுல். நமக்கு ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நம்மகிட்ட யார் என்ன பேசுகிறாங்கன்றதுல we have to be very very careful. அதனால சொல்லுவேன், வாயை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களே நிறைய காரியத்தை ஜெயித்தரலாம். கிறிஸ்தவ உலகத்தில் வாயை கட்டுறது மேல். வாயை கட்டுறதுன்னா நீங்கள் பாட்டில் வயிற்ற கட்டுறதுக்கு சொல்லலை. வாயை கட்டுறது வேற, வயிற்ற கட்டுறதுக்கு வேற. வாய்க்கிறதா வயிறு கட்டதை சாப்பிட்றது. இது கூட ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிடலாம். வாயை கட்டலைன்னா இருதயம் அடியாயிரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேர். எந்த கர்த்தருடைய பிள்ளைக்கு வாய் கண்ட்ரோலாக இருக்கோ ஜெயித்துருவாங்க. நம்மளை சாத்தான் தோக்கடிக்கிறது நம்ம வாயை கெடுக்கு. விடவே கூடாது. அவசரம் படிங்க. என் மனம் இன்னும் அச்சத்தை வேண்டாம். இதோ தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவ்வளோ அநேக உபாய தந்திரங்களை இவங்களா இந்த மாதிரி ஒரு தந்திரத்தை இந்த மாதிரி நிறைய வச்சு நிறைய கதை இருக்கு. நம்ம 1ஆம் கிளாஸ்ல திரும்ப பாடம் எடுக்கணும். ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் தமிழக பாடல் நூல் திட்டம் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பாருங்க. நிறைய சொல்லி கொடுக்கல, அன்னைக்கே சொல்லி கொடுத்துருச்சு. படம் பார்த்து கதை சொல்டே நிறைய உள்ள விட்டுறாத. வேத்திர இன்றைக்கு சொல்லி இருக்கிறது, நம்முடைய தோட்டங்கள் பிஞ்சும் பூமா இருக்கிறது, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற
சிறு நரிகளையும் குழி நரிகளையும் பிடிங்க. இப்ப இன்னைக்கால் திருநாயை பிடிச்சி கர்த்தடை பண்ணி உள்ளத்துக்கு போட்டுடலாம். அதை யாரு கவனிக்கிறது? அதுக்கு திட்டம் இல்லை. ராப்பீஸ் இன்ஜெக்ஷன் போடுங்க, ராப்பீஸ் போடுங்க. இந்த நரியை எப்படி பிடிக்கிறது? பிடிக்க முடியாது. நேற்று செய்தியில் இமாலயாவில் ஒரு புதிய அழகான ஒரு நரி ஒன்று உலாவுகிறத போட்டோ எடுத்து போட்டாங்க. புது விலங்கினம் என்று வருகிறது. ஏகப்பட்ட நரி இருக்கு. இதை நமக்கு பிடிச்சி கூண்டில் அடைக்கணும். என்னைக்கு அடைக்க? ஊர் பூரா கூண்டு கண்டு வைக்கணும். தெரு பூரா அங்கங்க கூண்டு வச்சு இதுகளை பிடிச்சி உள்ள கட்டி போட்டாதான் சபை சபையா இருக்கும். கைகளை ஓத்து கத்துற மகிமைப்படுத்தும். அப்ப சபையை கெடுக்கிறன்னு பைபிள்ல போட்டிருக்க. திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற இந்த மாதிரி நரியெல்லாம் உள்ள விடக்கூடாது. இப்ப நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு நரி வருதுன்னா, இப்ப எலியை பிடிக்கிற கையிலும் ஒரு இது இருக்கு. பூனை பிடிக்கிறதுக்கு இருக்கு சார். பூனை பிடிக்கிறதுக்கு இருக்கு. எங்க வீட்டில் 3 பவுனை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. 200 ரூபா கொடுத்தேன். அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன பூனை எவ்வளவு தூரம்? சும்மா இருங்க பாஸ்டர், அவங்க வீட்டில் பூனை பிடிச்சிட்டு வர்றாருன்னு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுறேன்றாங்க. இல்லையா? பூனைக்கறி நல்லதான். எதுக்கு நான் கேட்டேன், கோச்சிக்கிடாதீங்க, இதெல்லாம் எனக்கு காது வழியாகி வந்தது, சயின்டிஃபிக்காக நான் ப்ரூவ் பண்ண. அந்த பூனைக்கறி சாப்பிட்டா எவன் நமக்கு செய்வேன்னு செஞ்சாலும் அது பழிக்காதான். கடவுளே, இதெல்லாம் கேட்டுட்டு தான் பேசுறேன். அதனால எல்லாம் முடிஞ்ச உடனே போய் எங்கிட்ட பூனை கிடைக்குமான்னு எங்க வீட்டுக்கு வாங்க, இன்னும் ஒன்று சுத்துது, அதுக்கு ஒரு சூட்டம் போட்டுருவோம். பூனைக்கறி சாப்பிட்டா செய்வனை செஞ்சா பலிக்காதான். அப்ப என்ன அர்த்தம்னா, செய்வனை செய்கிறாங்க, பூனைக்கறி சாப்பிட்டு சமாளிச்சுக்கிடுவோம். தெய்வமே. அப்ப அந்த ஏரியாக்குள்ள போய் நம்ம சாப்பிடவே பயமா இருக்கு. நமக்கும் வழி பண்ணிடுவாங்களோ. ஐயோ கர்த்தா, என் இதோ மனிதனை கர்த்தர் செம்மையானவனாக உண்டாக்கினார். இந்த உபாய தந்திரங்களை, உபாயம்ன்றது என்ன? உபாயம்ல உபாயம். இப்படியெல்லாம் தந்திரம் உள்ள மனிதர்கள் உலகத்தில் இருக்கும்போது, படிக்கிற இடத்துல இருக்கு, பள்ளிக்கூடத்தில் இருக்கு, காலேஜில் இருக்கு, வேலை பார்க்குற இடத்துல இருக்கு, நம்ம தெருவில் இருக்கு, ரோட்டில் இருக்கு, பகுதிக்குள்ள இருக்கு. இதுகளுக்குள்ள இருந்து நான் தப்பிச்சு வரணும். ஆண்டவரே, உண்மை தஞ்சமாய் நான் கொள்கிறேன். என்ன விஷயத்துக்கு வரலையா பாஸ்டர்? இப்போ தான் வந்திருக்கேன். ஏன் மனுஷனை நம்பக்கூடாது? 4 விஷயம் இங்கே இருக்கு, 4 விஷயம் அங்கே இருக்கு. முதல் வசனம் என்ன தெரியுமா? ஏன் மனுஷனை நம்பக்கூடாது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா, இது வேகமாக போவோம், நீங்களே இந்த வசனங்களை வேகமாக குறிச்சுக்கிடுங்க. ஏசாயா 2:20. மனுஷனுடைய வாழ்நாள் கொஞ்சம், புரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளோதான். ஏன் நம்ம மனுஷன் மேலே நம்பக்கூடாது? 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், என்னப்படுவதை மாத்திரம். கடவுள் என்ன சொல்றாரு? அவன் மூச்சு எங்க இருக்கு? மூக்கில் இருக்கு, மூச்சில் இருக்கு. இது என்ன? அது நுரையீரல். இது நின்ன உடனே சொல்லி முடிச்சு. ஆண்டவர் மனிதனை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், நீ நம்பாத. ஏன்? அவனுக்கு ஆயுசு கம்மி. முதலாவது யாராவது நம்மளை பார்த்துக்கிறது. ஏன் ஃபர்ஸ்ட் மனுஷன் நம்பக்கூடாது? உங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறாங்க, இந்த இருக்கு, யூடியூப்ல பார்க்க சொல்லுங்க. சொல்கிறேன் வரிசையா. மனுஷனுடைய ஆயுசு காலம் கெட்டி இல்லை. அதுக்கு நான் ஒரு 10 வசனமாயிலும் நான் வைத்திருக்கிறேன். யோபின் புஸ்தகம் 14:1. யோபின் புஸ்தகத்தில் நிறைய இருக்கு. ஏன் யோபு இப்படி எழுதி வச்சாருன்னு எனக்கு தெரியல. யோசிச்சுட்டே இருந்தேன். யோபு 14:1. ஸ்திரீயின் இடத்தில் பிறந்த மனிதன். கோச்சிக்கிறாதீங்க. எதுக்கு? ஏன் பெண்கள் இடத்துல, ஆண்கள் இடத்துல பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கற்பப்பை இங்க உள்ள வைக்கல, அவர் தான் வச்சிருக்காரு. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனிதன் வாழ்நாள் குறுகினவும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம். யார் சொன்னார்ல, அப்புறம் பார்த்துக்கிறேங்க, நான் நிறைய வசனம் இருக்கு. பெண்களிடத்தில் ஒரு மனுஷன் பிறக்கிறான், அவங்க தான் பிறக்கணும், வேற வழி இல்லை. மத்தேயு சுவிசேஷத்தில் இவனை பெற்றான் என்று சொன்னாலும் அவன் பெறவில்லை, அவனுடைய மனைவி தான் பெற்றாள்.
ஆனால் ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவன். வாழ்நாள் குறைஞ்சிருச்சு, வேதனை ஜாஸ்தி இருக்கிறது. இன்னொரு வசனம் படிங்க, 10ஆம் வசனம். மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்தே போகிறான், மனுஷன் ஜீவித்து போன பின்பு அவன் எங்கே? எல்லாம் எங்கே நம்ம பேசணும்னு இருக்கு, பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. சரி, மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின்பு அவன் எங்க? கதை முடிஞ்சிருது. சரி, 14ஆம் வசனம். மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ? செத்த பின் பிழைப்பானோ? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி திருநகரில் ஒரு சிஸ்டர், நான் கடவுளை சந்திக்க போகிறேன், ஒரே கூட்டம். நம்ம சர்ச்சில் உள்ள விசுவாசிகள், பழைய விசுவாசி நிறைய அங்கே போயிட்டாங்க. டைம் குறிச்சிட்டாங்க, கடவுள் இப்போ எடுத்துக்கிடுவார். அவ்வளவு நம்ம விசுவாசிகள் நிறைய பேர். இது பூரா ராத்திரி பூரா ஜெபம் பண்ண கேஸ். போயிட்டாங்க. தைரியமாக சொல்லுங்க, என்ன பயம்? இப்போ மேலே உட்காந்துருக்கவங்க இருக்காங்களான்னு தெரியல. அவங்க போய் அவங்கள சுற்றி உட்காந்துட்டு, ஏன்னா அவங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. இது திருநகரில் நடந்தது. கடைசியில் அந்த அம்மாவுக்கு டைம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, 10:20. அவங்க சொன்ன டைம் வந்துருச்சு, வண்டி கிளம்ப மாட்டேன், வந்தே பாரத் ரயில் போக மாட்டேன், பிரேக் போட்டேன். சுத்தி அவ்வளவு பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது போன கேஸ் எல்லாம் தீர்க்க தரிசனம் கேட்க போயிருக்கு. நீ ஒழுங்கா நீங்க பைபிளை படிச்சா உங்களுக்கு எதுக்கு தீர்க்க தரிசனம்? தீர்க்க தரிசனம் இருக்கு. தீர்க்க தரிசனம் புதிய செய்தி அந்த சூழ்நிலைமைக்கு தேவன் கொடுக்கிறார். தீர்க்க தரிசனம் அற்பமா என்னல. கடைசியில் அந்த அம்மா எந்திரிச்சு உட்காந்துருச்சு. ஆண்டவர் இப்ப வேண்டான்னு சொல்லிட்டாரு. நம்ம சர்ச் பீப்புள் மேல எனக்கு எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? நம்ம கோவப்பட்டா அவங்களுக்கு பொத்துக்கிட்டு போகுது. என்கிட்ட கேட்டு போனாங்களா, நான் தலை வச்சியோட படுக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு தெரியாம ஓடி போயிடுறது. அவங்களும் பார்த்து பாஸ்டர் பென்னி சர்ச்சில் வசனம் கேட்ட உட்காந்து கேஸ் இங்கே உட்கார்ந்துருக்கு. அவங்க பார்த்து என்ன சொல்லுவாங்க, என்னையே தான் திட்டுவாங்க. எந்த ஸ்கூலில் படித்த, எந்த காலேஜில் படித்த, எந்த ஹெச்எம்னு கேட்டு என்னையே திட்டுவாங்க. எனக்கு வை வாங்கி கொடுத்துட்டு அல்லேலூயாவா ஆமேனா. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் இருக்கிறதா? அதான் நம்ம ஒவ்வொருக்கும் டைம் வச்சிருக்காரு. கூட்டலாம் குறைக்கிறது நம்ம கையில் இருக்கு. சில நேரத்தில் சங்கீதம் ஒருத்த பாதி வயசில் என்ன எடுத்துக்கிடாதீங்கன்னு என்ன அர்த்தம்? முழு வயசு என்ன, பாதி வயசில் தூக்காதீங்கன்றான். அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களை போல் இருக்கிறது அல்லவோ. 7:1 அப்புறம் 6:7. என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. முன்னால செல்லூருக்கு போனீங்கன்னா ஷட்டில் அடிப்பாங்க, நூல் நுப்பாங்க. அப்போ அந்த நான் எரியிற நாடா எதுன்னு போய் கேட்டேன் ஒரு தடவை. ஸ்பிண்டில் தான் நினைக்கிறேன், ஒரு ராக்கெட் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் பின்னால் நூல் கட்டி இருக்கு. இப்படி பண்ணுறதுக்குள்ள அது இப்படி ஓடுது, அவ்வளோ ஸ்பீடா. எனக்கு ஒன்று இந்த வசனம், என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுது. ஆச்சாரியே நம்ம லைஃப் இப்படி முடிஞ்சிடும் போல தெரியுதே. ஏசு ஒழுங்கா பிடிச்சிக்கோ. அடுத்து, என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது. இப்போ வடகிழக்கு தென்கிழக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, தென்மேற்கு பருவ காட்டலாம். ஒரு காற்று அடிச்சுன்னா தூக்கிட்டு போயிடும். இந்த ஆயுசு இல்லைங்க. 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கிறேன். என் நாட்கள் அஞ்சக்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாக இருக்கிறது இருக்கு. இப்போ உள்ள போஸ்ட்மேன் பற்றி இல்லை. இப்போ போஸ்ட்மேன் நம்ம வீட்டில் உள்ள போஸ்ட்டை தூக்கி இன்னொரு வீட்டில் போட்டு போயிடுவாரு. ஒரு காலத்தில் சைக்கிளில் வருவாங்க, இப்போ 2 வீலரில் வர்றாங்க. அதனால் அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்துடணும். அவங்கள்ட்ட போய் தகராறு பண்ணக்கூடாது. புத்தம் அஞ்சற்காரர் ஓடுகிற ஓட்டத்திலும் வேகமாக இருக்கிறது. யோபு காலத்தில் அப்படி ஓடி இருக்காங்க போல. அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். ராஜா ஒரு தீர்மானம் போட்டால், அப்புறம் இந்த தீர்மானத்தை கேன்சல் பண்ணும்போது
அஞ்சல்காரர் கையில் கொடுத்து ஒட்டகங்களில் வேக வேகமாக போய் 126 தேசத்தில் கொடுக்க சொன்னாங்க. சரி விடுங்க, இப்போ இதெல்லாம் வேக வேகமாக ஓடுது. இதை இன்னைக்காவது நம்ம படிச்சிருக்கோமா? 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல இருக்கிறது. நிழல் எவ்வளோ நேரம் இருக்கும்? அப்படி நின்றுக்கிட்டே இருந்தால் இப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் மூவ் ஆகிட்டாலும் அது மூவ் ஆகும். சூரியன் போகிற போக்கில் நிழல், அதை வச்சு தான் டைம் கணிச்சாங்க. வேகமாக போகுதில்ல, அது போல் மனுஷனுடைய நாட்கள் இருக்கிறது. சரி, இவர் சொன்னார் பாஸ்டர், சங்கீதம் 39 தாவீது சொல்கிறார். சரி, அதை ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அடுத்த பகுதிக்கு வர்றேன். கர்த்தாவே, நான் எவ்வளவு நிலையற்றவன், என் முடிவு, என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதை தெரியும். என் நாட்கள் 4 விரல் கிடையாது, 20 20 20 80. என் ஆயுசுடைய பார்வைக்கு இல்லாத போல இருக்கிறது. ஒன்றுமே இல்லை. எந்த மனுஷனும் மாயை வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், எவன் தூக்கிட்டு போவான்னு தெரியாது. நிறைய நம்பிக்கை. இத்தனை வசனங்கள் இதுக்கும் பைபிளில் நிறையா இருக்குது, நீங்களே தேடி பாருங்க. அப்போ மனுஷனுடைய வாழ்நாட்கள் ரொம்ப கம்மி. அப்போ மனுஷனை நம்புறதை காட்டில் நம்ம யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வேதத்தில் வாசிக்கிறோம். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் எட்டர்னல் காட் இருந்தார், இருக்கிறார், இருப்பார். என்றும் அவர் தேவன், அன்றும் இன்றும் என்றும் அவர் தேவன். கம்பேர் பண்ணி பார்ப்போம். இன்னொரு வசனத்தை கூட படிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னைக்கா படிச்சிருக்கோமா வெளிப்படுத்தின விசேஷம்? இருக்கிறவர், இருந்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், வருகிறவர், இருந்தவர், இருக்கிறவர், என்ன வருகிறவர். ஆண்டவர் தன்னை பற்றி என்ன சொல்ற? நான் அல்பாவுமாய் இருக்கிறேன். என்ன தான்? ஆதியும் அந்தவுமாய் இருக்கேன். 18ஆம் வசனம், மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். 17ஆவது வசனத்தில் நான் முந்தினவரும். நிறைய வசனம் இருக்கு. ஆண்டவருக்கே முடிவே இல்லை. மனுஷனுடைய நாட்கள் முடிஞ்சிடும், கடவுள் முடியாதவர். யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? பட் அந்த கேள்வி கேட்குறேன் உங்களை பார்த்து. நம்ம பற்றி நம்ம கேட்பேன், நான் யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? நித்தியமானவர் மேலே வைக்கணுமா, நிரந்தரம் இல்லாத மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கணுமா? இப்போ இதை யோசிக்கணும். அதனால தான் இந்த வசனங்களை எடுத்து சொல்கிறேன். ஒரு தேவனுடைய ஊழியர் கர்த்தருடைய வசனத்தை கருத்தாக போதிக்கணும், சரியாக போதிக்கணும், தவறு இல்லாமல் போதிக்கணும், புரிகிற அளவுக்கும் போதிக்கணும், விளங்குற அளவுக்கும் போதிக்கணும். இந்த ரெண்டையும் என் முன்னால் வச்சு எதை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்கன்னா, நான் நித்தியமான ஒரு தெய்வம் எனக்கு வேணும். என் வாழ்நாள் கம்மியாக இருக்கலாம், ஆனால் அவரை நான் படிச்சுக்கிறேன், அவரை நான் தஞ்சமாக வச்சிடறேன். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் சங்கீதம் 114 சொல்லியிருக்கு. மனுஷனை குறித்து என்ன தெரியுமா இருக்கு? அதுக்கு முந்தின சங்கீதத்தை படிச்சு பாருங்க. 17 16 116 ஒரு வசனம் இருக்கிறது. எந்த மனிதனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஏய், மனுஷன் பொய்யன். இப்போ நான் வெளியில் போனேன்னு எனக்கு கல்லறிவாங்க. நீங்கள் எரிய மாட்டீங்க நம்புகிறேன். கிருபையாக இருக்கட்டும். எந்த மனிதனும். ஏன் தாவீது இப்படி சொல்றான்? என் மனக்கலக்க, இன் மை ஆன்சைட்டி, அதில் நிறைய வேர்டு இருக்கு. என்னுடைய வேதனையின் மத்தியில், என் துன்பத்தின் எந்த மனிதனும் பொய்யன் என்று சொன்னேன். மனுஷன் போய் பேசுவான். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர்ல அது வருது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமன் நிருபருக்கு எழுதும்போது 3ஆம் 4ஆம் வசனத்தில், நீர் சத்தியபரர் என்றும் எந்த மனிதனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. இப்போ நான் என்ன நினைச்சேன்னா, மனக்கலக்கத்தில் சொன்னதை விட்டுறலாம், ஏதோ பிரச்சனையில சொல்லிட்டாரு போலன்னு. பவுல் இங்க ரொம்ப அழகா உறுதிப்படுத்துகிறார். தேவனே சத்தியம்னா அவரே உண்மை, எல்லாமே பொய்யன். இப்ப பாருங்க, எந்த மனிதனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. அப்படி என்னன்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம சர்ச்சில் இந்த காரியம், நல்ல காரியம் சொல்லி ஆமேன் என்று சொல்ல கடவுள்னு எல்லாரும் என்ன சொல்லணும்? ஆமேன். அல்லேலுயா என்று சொல்லுவோம், அல்லேலுயா அப்படின்னு.
சிஎஸ்ஐ சபையில் ஒரு ஜெபம் சொல்லிக்கணும், தேவனே எங்களை காப்பாற்றும். உடனே அவங்க தேவனே எங்களை காப்பாற்றும், எங்களை விலக்கி பாதுகாத்த, எங்களை விலக்கி சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ நம்ம சொல்லணும், நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அவர் மனக்கலக்கத்தில் தானே சொன்னார் பொய்யன் என்று. இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறார். ஒரு 25 மார்க் வாங்கி 30 மார்க் வாங்கிறார். பைபிளை சொல்லியிருக்கு சொல்லுவோமாக. கையில் ஒத்துக்காது. வெளியில் போய் டைரெக்டாக போய் பார்க்குறவங்க பேசுகிறவங்ககிட்ட ஹோட்டலில் உள்ளவங்ககிட்ட எல்லாம் போய் நீ பொய்யன்னு சொல்லாதீங்க. ஆனால் பைபிள் சொல்லுது எந்த மனுஷனும் பொய்யன். நம்ம லைஃப்பில் போய் சொல்லியிருக்கோமா சொல்லலையா? இதுக்கு தமிழில் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு வார்த்தை. ஒரு கல்யாணம் நடத்தணும்னா எத்தனை பொய் சொல்லணும்? ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம்ன்றாங்க. எந்த கல்யாணத்தை நான் நம்புறது? அப்ப நம்ம கல்யாணத்தையே நம்ம நம்ப முடியலையே, பயமா தானே இருக்கு. இது வேற உங்களுக்கு என்ன இருக்கோ? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துன்னு இருக்கு. எத்தனை பொய் சொல்லி எத்தனை கல்யாணத்தை யார் யாரெல்லாம் நடத்தி வச்சிருக்காங்கன்னு கடவுள்கிட்ட தான் கேட்கணும். உங்களை குறை சொல்லலை சார், உங்களை குறை சொல்லலை. உலகத்தில் மனுஷனை நம்ப முடியல, ஒத்துக்கிறீங்களா? இப்போ நான் சொன்னது குறைக்காக இல்லை, நல்ல கவனிங்க. நிறைய பொய் மனிதர்கள் இன்றைக்கு சொல்கிறாங்க நம்மகிட்ட. நாங்கள் ஊழியத்தில் எங்கிட்ட வந்து சொல்கிற எல்லாரையும் நாங்கள் நம்பலை, எல்லாத்தையும் நம்பலை. நாங்களே சில நேரத்தில் எங்களுக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே. நானே ஒரு குடும்பத்தில் ஒரு தடவை ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க வீட்டில் சந்தித்து பேசியிருக்கிறேன். இவங்க யாருன்னு கேட்டேன். அப்போ அவங்க யாருன்னு கேட்டேன். சரி, அவங்களுக்கு அவங்க யாருன்னு கேட்டேன். சரி, இவங்களுக்கு இவங்க யாருன்னு கேட்டேன். எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்பவுமே ஆரம்பிச்சது அப்போ என் தலையே சுத்துது. என்ன இது, யாரு, எந்த, ஒண்ணுமே புரியல. உறவுகளை சொல்லும் போது நமக்கு தலை சுத்துது. அப்ப என்ன அர்த்தம்? கிறுக்கு பிடிச்சிருதுன்றோம்ல. அதுதான் இந்த உலகத்துல நம்ம காக்கப்படணும்னா கர்த்தர் நம்ம காக்கப்பட முடியாது. கையில் ஒத்த கர்த்தரை மகிமைப்படுத்தும். யார் ரொம்ப பொய் சொல்வா? பாஸ்டர் இவங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க பாஸ்டர். இவங்கெல்லாம் ஒரு கிளாஸ். என்னது கிளாஸ்? பெங்களூரில் இருக்கவங்க ஒரு கிளாஸு, டெல்லியில் இருக்கவங்க ஒரு கிளாஸு, கல்கட்டாவில் இருக்கவங்க ஒரு கிளாஸு, பாம்பேயில் இருக்கவங்க ஒரு கிளாஸ், அப்படியா? சென்னையில் இருக்கவங்க ஒரு கிளாஸ். நேத்தம் படித்தேன் சங்கீதம் 62 இயேசுவே கிருபையாயிரு 9ஆம் வசனம். கீழ் மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. சாதாரண கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அதுதான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதுதான். கீழ் மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. ரொம்ப வசனம் ரொம்ப கரெக்டா இருக்கு. வார்த்தை சொல்லக்கூடாதான். ஒருத்தர் சொல்ற நல்ல வார்த்தை தானே பாஸ்டர், அப்படி சொல்லிக்கிட்டே நீங்க என்னன்னாலும் வெட்டி தூக்கி எறியலாம். கீழ் மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே சொல்றாரு. தராசிலே வைக்கப்பட்டால் மாயையில், மாயைன்னா என்னது? சீம்ஸ் டு பி சம்திங் பட் ஆக்சுவலி நத்திங். ஒன்று போல் தெரிகிறது, அது இல்லை. அதானே மாயைனா? மாயான என்னது? ஏதோ ஒன்று போல் தெரிகிறது, உண்மையில் அது இல்லை. ஆனால் மாயையிலும் லேசானவர்கள் என்றால் மாய்க்கு ஒரு சின்ன வெயிட் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அதிலும் லேசானது என்றால், எனக்கு ஏசி ஸ்கூல்ல பௌதிக தராசை அன்னைக்கு தான் காட்டினாங்க. அந்த பௌதிக தராசில் எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாங்க, காற்றுக்கும் எடை உண்டு. காத்துக்கு எடையே இருக்காதுன்னு நினைச்சேன். எடையுள்ள மனிதர்களையே தூக்கிட்டு போகுது காத்து. காற்றுக்கும் எடை உண்டு, கண்ணுக்கே தெரியட்டா கூட எடை உண்டு. ஆண்டோடைய வார்த்தையில அந்த பொய் சொல்றவங்க ரொம்ப லைட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். எதுக்கு? ஒரு காற்று அடிச்சிச்சுன்னா தூக்கிட்டு போயிடும்.
உலகத்தில் ஒன்று நடக்கும், நடக்காமல் போகாது. எழுதி வைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் இதை செய்வார். இந்த மாதிரி பொய்யும் புரட்டும் ஃப்ராடும் பண்றவங்களை கர்த்தர் இன்னைக்கோ என்னைக்கோ ஒரு நாள்ல அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். நம்ம போய் சொல்லக்கூடாது. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பொய் சொல்லவே மாட்டார். ஏன் மனிதன் பொய் சொல்லுகிறான்? 8:44, யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய சீன்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலபாதகன். சத்தியம் அவனிடத்தில் இல்லை, தேவனிடத்தில் இருக்கிறது. அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை, நிற்க மாட்டான். அவனை குறித்து பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பேசும்போது எடுத்து விடுறான் ரீல. அப்ப மனுஷன் இந்த உலகத்துல பிசாசோட கனெக்ட் ஆயிட்டான்னா, பிசாசோட தொடர்பு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில முழுவதும் பொய்யும் புரட்டும். எனக்கு சொன்னாங்க, ஒரு தொழில் இங்க இருக்கு பாஸ்டர், இந்த உலகத்துல இருக்கு. அந்த தொழிலுக்கு மூலதனம் எதுன்னு கேட்டேன். கேபிட்டல். பொய் தான் மூலதனம். நாங்க ஜாமி சூப்பர். அந்த தொழிலுக்கு இதுதான் மூலதனம். நம்ம கேபிட்டல் ஒரு லட்சம், 2 லட்சம், 10 லட்சம், கோடி போட்டு முதல் பண்றோம்ல, இந்த தொழிலுக்கு பொய் தான் மூலதனம். நான் இப்ப சொல்லலை. ஐ ஹோப் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன். கடவுள் பொய் சொல்ல மாட்டார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் படித்து பாருங்க. தீத்து 1:3 சொல்லிருங்க. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், மருந்துக்கு கூட பொய் சொல்ல மாட்டார். ஒரு சின்ன பொய் அவட்ட இல்லை. இந்த பைபிள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை வரைக்கும் எந்த இடத்துலயாலும் ஒரு பொய் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இப்போ பொய் சொல்ற மனிதன் வேணுமோ, பொய் சொல்லாத தேவன் வேணுமா? பொய் சொல்லாத தேவன் வேணும். 3வது, இவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்கே, கஷ்டமா இருக்கு எனக்கு, விடுங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23:19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனிதன் அல்ல. அப்ப மனுஷன் மாறுவான். மனுஷன் ஒவ்வொரு இது மாறுவான். இப்ப நம்ம இங்க இருந்து வெளிநாட்டில் போனோம்னா கொஞ்சம் கலர் கொடுத்துருவோம். ஆமா, சில ஊர்ல போய் சாப்பிட்டுட்டு வந்தா பொஸ்ன்னு இருப்பான், நல்லா பரவாயில்ல, கலர் ஆயிட்டாவும். ஆனா இங்க வந்தோடனே வத்தி போயிடும். இந்த குழந்தை பிறக்கும் போது அது அது தண்ணிக்குள்ளே இருந்து வந்ததுனால அவ்வளோ கலராக இருக்குது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கலர், ஐயோ கலர் கம்மியாகுதே. நமக்கு ஒரிஜினல் கலர் எதுவாக தானே. நம்ம என்ன செய்ய? மனுஷன் மாறிக்கிட்டே இருப்பான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனங்களை எல்லாம் எனக்கு இயேசு சொல்லலைன்னா நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இயேசு எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ இவ்வளவு நேரம் ஆனா உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம், நம்ம லைஃப்ல நம்ம எங்கேயும் வழி விலகி கெட்டு போயிடக்கூடாது. அன்போட சொல்றேன், பாசத்தோட சொல்றேன். ஒரு ஊழியர் என்ற முறையில் சொல்லி கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். மனுஷன் மாறுவான், தேவன் மாற மாட்டார். அதுக்கப்புறம் சொல்றேன், எப்போ மனுஷன் மாறுவான்? இருங்க, பொண்ணு கேட்டு வர்றாங்க. இவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே இவங்களை மீட் பண்ணிட்டாங்க. 24ஆம் அதிகாரத்தில் யார? ரெபேக்காளுடைய பிரதர் மீட் பண்ணிட்டார். சரியா? ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும்னார். எப்போ சொன்னார்னு கவனிச்சிங்களா? நாங்கள் இதை வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி சிரிச்சிருக்கிறோம். அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும், அது வளையல் நினைக்கிறேன், அப்படித்தானே, இந்த ஜிமிக்கியும் இந்த ஜிலுக்கு ஜிலுக்குன்றதுல இதை பார்த்தவுடன் இந்த லாபாட நிறுத்தி வச்சு சுடணும். சிஸ்டர் இப்படி காட்டின உடனே வெயிட் போட்டான். வெயிட் போட்டு இன்னைக்குள்ள நிலவரம் என்னன்றத ரேட் போட்டான். ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருன்றான். ஏண்டா
நீ சும்மா அங்குள்ளைய கூப்பிடுற மவனே, நீ உன் கண்ணு இந்த காதுல போட்டிருக்கிறதையும் வளையலையும் கலெக்ட் பண்ணி இவ்வளவு சொத்து இங்கேயே ரோட்லயே பரிமாறுதுன்னா வீட்டில் எவ்வளவு இருக்குன்னு முடிவு பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளேவார், ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளேவார். பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் சொல்ற மாதிரி நீங்களும் நானும் நாங்கள் நம்புவோமாக்கோம். நாங்க யாரை ஏமாத்திட்டு இருக்காங்க? அவங்கள ஏமாத்துறாங்க. அவங்க சொல்றெல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளேவார். நீ வெயிட் பண்ணி முடிவு பண்ணி நீ உள்ள கூப்பிடுற. இதுக்கு சொல்ற வார்த்தை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. யார்கிட்ட பீலா விடுறீங்க? இப்படிப்பட்ட லாபான் கொஞ்சம் வருஷம் ஆச்சு, அதான் சொல்லி முடிக்க போறேன். கவனிங்க, மாறிட்டான்ல, மாறினானே மாறலையா? மாறிட்டார். 31:1-7 யாக்கோபு சொல்றான், லாபானுடைய குமாரன் என் சொத்தெல்லாம் மச்சான் தூக்கிட்டான். யார் தூக்கிட்டான்? மச்சான் தூக்கிட்டான். ஓ மச்சான் எடுத்துக்கிட்டானா? ஆமா. இதனாலதான் அவர் பணக்காரர் ஆனார்னு உடனே 2ஆம் வசனம், லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல மாறிடுச்சா? இனி அவன் கிரிய மாறும்ல. நேற்று கறி குழம்பு, இன்னைக்கு சாம்பார், நாளைக்கு ரசம், இன்னைக்கு ரசம், நாளைக்கு மோர், அப்புறம் பால் ஊற்றுவான். என்னத்தை செய்ய போற? இதுதான் செய்ய போற. ஏன் மச்சான் என்ன மச்சான், அந்த மச்சான், எல்லா மச்சானையும் குறை சொல்லலை. அதனால மச்சான் தான். எல்லாம் வெயிட்ல, எல்லாம் எதுல இருக்கு? சும்மா ஆமென். எங்களை நம்ப சொல்றீங்களா நீங்க? 1-7 வசனம் வரைக்கும். 2வது சொல்றேன், உங்க தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை. எனக்கு தெரியுதுன்றான். ஆனா கடவுள் என் கூட இருக்கிறார். காப்பாத்தினாரா? காப்பாத்தலையா? காப்பாத்திட்டார். கைகளை வைத்து கத்திர மையப்படுத்துவான். அப்ப மனுஷன், இது ஒரு உதாரணம். படுத்திருந்த போது எனக்கு வந்துச்சு, உடனே ஓடி போய் டைரியில எழுதிட்டேன். ஏன்னா மறந்துடக்கூடாது. ரொம்ப மச்சான் விஷயம்ல, இது கட்டாயம் எழுதிடணும். இன்னைக்கு எத்தனை பேருடைய முகம் ஏன் மாறுது? நான் கேட்கிறேன், உங்ககிட்ட என்கிட்ட நல்லா பேசுறவங்க இப்ப ஏன் நல்லா பேசல? அதுதான் நான் கேள்வியை கேட்டேன். உங்ககிட்ட என்கிட்ட நேத்து வரைக்கும் நல்லா கலக்கலன்னு இருந்தவங்க, கலக்கல பேரு கலக்கல, நம்பவே மாட்டாங்க அந்த பேர்களை. கலக்கல எந்த கலக்கல? நேத்து வரைக்கும் நல்லா பேசுறாங்க, நீ மூஞ்சி தூக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? நேத்து இருந்த பார்வை இன்னைக்கு இல்ல, நேத்து இருந்த சிரிப்பு இல்ல, நேத்து இருந்த புண் சிரிப்பு இல்லை, கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிக்கிற, அப்படியே ரொம்ப கிரிம் ஆகுறாங்களே. என்ன மலையாளத்தில் கள்ளம் மறைஞ்சும், கள்ளம் உள்ள கிடக்குது, சிரிக்க முடியல. ஏன் அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரை எபேசு சபையை பத்தி ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆதியில இருந்த அன்பு உனக்கு இல்ல. ஆப்பு வச்சுட்டார்ல டப்புன்னு. அண்டையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு வசதி யார் இருந்தாலும் ஒரு சின்ன பொறாமை கூட நம்முடைய லைஃப்ல இருக்கக்கூடாது. கிறிஸ்துக்கு சாட்சியா சொல்றேன், தேவனுடைய ஆலயத்துல இருந்து, பலிபீடத்துல இருந்து கடந்த வருஷத்துல 8 பேர் புது கார் வாங்கிட்டு வந்து வீட்லயும் இங்கேயும் வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போயிருக்காங்க. 2 வீலர்ஸ் கணக்கு இல்லை. இந்த ஜனவரியில 31ஆம் தேதிக்குள்ள 2 கார். உங்க கார் பந்தல, அதுக்கு முன்னால் ஒரு கார் மறந்துட்டேன் சொன்னேன். ஒரு சின்ன பொறாமை கூட எங்கள் லைஃப்ல இல்லை. மனசார ஆசை வச்சிருக்கிறேன், ஸ்டியரிங்கில் கை வச்சு, காலில் கை வச்சு, நல்லா இருக்கும், சந்தோஷமா. நம்ம பழைய கார் இருக்கு, அவங்க புது கார் வச்சிருக்காங்க, எல்லாம் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்றேன், யார் எவ்வளவு உயர்ந்தாலும் ஆண்டோடைய பிள்ளைகள், எங்க பிள்ளைகள், அவன் நல்லா இருக்கணும். நம்ம அப்படி நினைச்சா இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார்.
எபிரேயர் 13, அவர் நேற்றும், அவர் இன்றும், அவர் என்றும் மாறாதவர். அவர் ஒரு நாள் மாற மாட்டார். எபிரேயர் 1:12 சொல்லுகிறது, நீரோ மாறாதவராக இருக்கிறீர். அவ்வளவுதான். எல்லாம் மாறி போகும். பூமி ஒரு சால்வையை போல் சுருண்டு மறைந்து போகும். அந்த பூமியும் மறைந்து போகும். காண்கிறது எல்லாம் மாறி போகும். ஆனால் நீரோ மாறாதவராக இருக்கிறேன். நான் எத்தனையோ வீடுகளை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறேன். எத்தனையோ குழந்தைகளை என் கையில் எடுத்து ஆசீர்வச்சிருக்கிறேன். எத்தனையோ அந்த ரத்தத்தை சரியா துடைக்காத குழந்தைகளை கூட என் கையில தூக்கி வச்சு அவ்வளவு மனதார ஆசீர்வச்சிருக்கிறேன். ஒரு நாள் பொறாமைப்பட்டது கிடையாது. அவன் நல்லா இருக்கணும். ஜனவரி 26 சர்க்குணராஜன் அவங்களுடைய மகள் ருத்ராவுக்கு ஆண்டவர் ஒரு பெண் குழந்தை கொடுத்தார். அடுத்த நாள் ஓடி போய், அடுத்த நாள் தான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கையில் தூக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம், இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நம்ம அடுத்தவங்களை ஆசீர்வதிச்சா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை என்னையும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கென்று நம்மை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய இதய மாத்திரம் இயேசுவுக்குள் நன்றாக இருக்குமானால் நம்ம ஒரு நாள் கெட்டு போவதில்லை, நாம் அழிந்து போவதில்லை, நம் நிர்மூலமாவதில்லை. நான் கர்த்தருடைய பத்தியில் போகணும். ஒரே ஒரு வசனத்தை நினைவுபடுத்தி முடிக்கிறேன், விளக்கம் சொல்ல. ஆனால் சூப்பர் வசனம். இதையும் நான் ஞாபகப்படுத்தின உடனே ஓடி வந்து எழுதினேன். மத்தேயு 19:26. இந்த மாதிரி ஒரு வசனம்லாம் நீங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிடுங்க போய், ரைட்டா? நீங்கள் எடுத்து அடிங்க, எங்கேனாலும் போய் அடிங்க. மத்தேயு 19:26. அப்போ இப்போ உங்களுக்கு முன்னால் என்னன்னா, மாறுற மனிதன் வேணுமா, மாறாத இயேசு தேவன் வேணுமா? எனக்கு மாறாத இயேசு வேணும். எப்பவும் நான் குறைஞ்சாலும், நான் தாழ்ந்து போனாலும், இளையகுமாரன் சொத்தெல்லாம் எடுத்துட்டு போனானே, சொல்றேன், அவங்க அப்பா என்ன செஞ்சிருக்கணும்? இண்டையிலிருந்து என் குடும்பத்தில் விட்டு உன்னை கலட்டி விடுறேன் சொல்லலையே. மேலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான், எப்போ என் பிள்ளை வருவானன்று. அதான் தகப்பன். எப்போ என் பிள்ளை என்கிட்ட திருந்தி வருவான்? என் தகப்பன் வீட்டில் எவ்வளவோ பூர்த்தியான சாப்பாடு. நான் பட்டினியால் சாகிறேனே, இந்த பன்னிக்கு போற தவிடு கூட எனக்கு கிடைக்கலையே. திரும்பி வந்தபோது வேத வாசிக்கிற தகப்பன் ஓடி போய் உன்னை கட்டி பிடித்து உன்னை முத்தம் செய்த கையில் தகப்பன் ஓடி போய் அவனுடைய வயசுல ஒரு சின்ன பையலுக்கு முன்னாலும் ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் செய்யறான். காலில் செருப்பு போடு, மோதிரம் போடு, புது ட்ரெஸ் போடு, கண்ணுக்குட்டி அடி. அதாங்க தகப்பன். நம்முடைய தகப்பன் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் அன்பு கூறுற மாதிரி நம்ம அன்பு கூற முடியாது. ஆனால் அவருடைய அன்பு கொஞ்ச நாள் நமக்கு வேணும்ல. அவருடைய அன்பு கொஞ்சம் நெஞ்சம் நமக்கு வேணும்ல. அவருடைய இதயத்தின் ஈரம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்ல. அவருடைய கண்ணீர் நமக்கு வேணும்ல. அவருடைய பாசம் நமக்கு வேணும்ல. அந்த அன்பு இல்லாமல் நம்ம சுவிசேஷ ஊழியம் செஞ்சோம். அப்படி அன்பு இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவித்தாலும், அன்பு இல்லாமல் எதை செஞ்சாலும் அதில் பிரயோஜனமே இருக்காது. தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போ, அந்நிய பாஷைகள் ஒழிந்து போ. அன்பு ஒரு கால் ஒழிய. கர்த்தர் அன்பினால், அன்பின் ஆவியினால், அன்பின் வல்லமையினால் நம்ம அபிஷேகம் பண்ணுவாரா. நம்முடைய மினிஸ்ட்ரியில் அன்பு வெளிப்படட்டும், இந்த ஊழியத்தில் அன்பு பளிச்சிடட்டும். கர்த்தர் கிருபை செய்வாரா. மத்தேயு 19:26 ஒரு பிரச்சனையான ஒரு கேள்வியை சீசர்கள் கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றார், மனுஷனால் இது கூடாதுதான். மனுஷனுக்கு வாழ்நாள் கம்மி, பொய், புரட்டு, அநியாய, அக்கிரமம். அதே நேரத்தில் அவன் மாறிக்கிட்டே இருப்பான். ஆனால் அதே நேரத்தில் மனுஷன்ட்ட ஒரு காரியத்தால் அவனை செய்யவே முடியாது. தலைகீழ என்ன பார்த்தாலும் அது என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. மனிதன் என்ன பணம் கொடுத்தாலும் எந்த மனிதனும் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. எந்த மனிதனும் ரட்சிப்புக்குரிய கிரியைகளை அவன் செய்து நிறைவேற்ற முடியாது. ஆண்டவர் சொல்றார், ஆனால் மனுஷனால் அது முடியாது, தேவனால் எல்லாம் கூடும். கைவிடுவது தேவனால் எல்லாம் முடியும். எல்லாம் எழுமி நின்று ஜெபம் போகணும். தேவனால
எல்லாம் மூடும் என்ற வார்த்தைக்குள் இது அது என்று அல்ல, அகராதியில் இருக்கிற அத்தனையும் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. அந்த ஆண்டவரை பற்றி கொள்வோம். எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இதை விளக்கி சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இந்த ரட்சிப்பை குறித்து நான் பேசுவேன். மனிதன் தன்னை ரட்சிக்க முடியாது. இயேசு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு தேவன் தன்னுடைய நீதியை இயேசு மேல் வைத்தபடியினால், இயேசு அந்த நீதியை நமக்கு உடுத்துவித்ததினால் நம்ம இந்த இடத்துக்குள்ள நம்ம வர்றோம். கைகளை உயர்த்தி, நம்மளால முடியாது, 10 கற்பனை நம்மளை ரசிக்க முடியாது, நியாயப்புறம் ரசிக்க முடியாது, பலி நம்ம ரசிக்க முடியாது. எதுவும் சரீர ஒடுக்கம், உபவாசம், கண்ணி, கிருபை, இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மை அப்படியே என்ன செஞ்சிருக்கு, அவருடைய பிள்ளையா மாத்தி இருக்கு. அவருடைய ரத்தம் நம்ம கழுவி சுத்திகரிச்சிருக்கு. அவருடைய பரிசுத்த ஆவியினால நம்ம தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரே ஞானஸ்நானத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஒரே இடத்துக்கு ஒரு நாள்ல போக போறோம். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கணும். ஆண்டவரே, நல்லா இந்த வசனங்களை எடுத்து வைத்து தியானித்து, மனுஷனால எல்லாம் முடியாது, தேவனாலும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்னை ரட்சிக்கக்கூடிய அவர் எனக்கு வேணும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை நான் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, தப்புடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உண்மையான ஒரு சத்தியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்து, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை வெறும் விடுதலையாகும். நீர் விடுதலையாக்கும், நாங்கள் விடுதலையாகும். ஆவியானவர் கட்டுகளை உடைக்கணும். கர்த்தரே ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்து இந்த சத்தியத்தை மக்களுக்குள்ள கொண்டு செலுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த செய்தி உலகம் எங்கு போகணும். ஏன் நான் மனுஷனை நம்பக்கூடாது? சும்மா மனுஷனை நம்பக்கூடாதுன்னு பேசிடக்கூடாது. அவன் யார், அவனுடைய நிலைமை என்ன? அவன் உண்டாக்கும் போது கரெக்டாக தான் உண்டாக்குனார். ஆனால் மனிதன் பாவம் செய்து சாத்தானுடைய வார்த்தைகளை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படிந்த போது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் இந்த உலகத்துல பாவம் மனிதனுக்குள் வந்து இன்றைய மனிதனுடைய வாழ்க்கையே கெட்டு நாசமாக்கி போயிருச்சு ஆண்டவரே. ஆனா அதிலிருந்து மீட்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக உடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி எல்லா பிசாசின் கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை உடைய பிள்ளையாக மாற்றி எங்களை அரவணைத்து முத்தமிட்டு எங்களை ஆசீர்வதித்த தேவன் எங்களை நிச்சயமா எல்லா நிலைமையிலும் இந்த பிப்ரவரி மாதத்துல நீர் ஆசீர்வதிப்பீராக. சொல்லுங்க, ஆசீர்வதி ஆண்டவரே. தேவா, என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நினைவு கூடப்படுகிற பிறந்த நாளுக்காக யாரெல்லாம் பிப்ரவரி மாதம் ஆண்டவரே பிறந்த நாள் இருக்கிறதோ கைகளை உயர்த்துங்க. தேங்க்யூ லார்ட். திருமண நாட்கள் இருக்கிறதோ, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பிறந்த நாள் இருக்கிறதோ எல்லாம் கை உயர்த்து. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்களை பேர பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் இருந்ததுன்னா கை உயர்த்தி, ஆண்டவரே தேங்க்யூ. தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. உங்களுடைய கரம் வரட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும், உங்களுடைய நன்மை இறங்கட்டும், உங்களுடைய பலன் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க என்னோடு கூட இணைந்து கொண்டு ஜெபியுங்க. ஆண்டவர் நம்மேல், நம்முடைய பிள்ளைகள் மேல், நம்முடைய பேர குழந்தைகள் மேல் தம்முடைய வல்லமையான கரத்தை நீட்டுவாராக, அதிசயமான கரத்தை நீட்டுவாராக, ஆச்சரியமான காரியத்தின் கரங்களை கத்த நீட்டுவீராக. நீர் தொடும் ஆண்டவரே, நீர் தொடும், நீர் தொடும், நீர் தொடும், நீர் தந்தியும், நீர் மாற்றும். அல்லேலூயா. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினது போல 5 அப்பங்களை 2 மீன் 5000 பேர் போஷாண்ட ஒவ்வொரு தரித்திரம், சாபம் ஆண்டவரே, வீடுகளில் இருக்கிற எல்லா பிரச்சனை, நோய் நொடி ஆண்டவரே எல்லாம் மாறட்டும், மறையட்டும். கர்த்தர் விடுதலை செய்வீராக, கர்த்தர் விடுதலை செய்வீராக, கர்த்தர் விடுதலை செய்வீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரட்டும், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் இறங்கி வரட்டும், ஒவ்வொரு மேல் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட கர்த்தருடைய பிரத்யட்சமான வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய பிரத்யட்சமான கரம், காயப்பட்ட கரம் வருவதாக, ஆசீர்வதிப்பதாக. கர்த்தாவே, உலகத்துல வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, மெய்யான வெளிச்சம் எல்லாரும் மேல வரட்டும்.
வந்து ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தையை நம்முடைய பிள்ளைகள் பற்றிக்கொள்ள கிருபை தாரும். இந்த மாடத்தின் வாக்கு தத்தத்தின்படி குடும்ப ஆசீர்வாதம், பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதம், செய்கிற தொழில்கள் மேல் ஆசீர்வாதம், போக்குவரத்துகளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம், எடுத்து செய்கிற புதிய காரியங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும், இறங்கட்டும். சொல்லுங்க, இறங்கட்டும் கர்த்தாவே. அப்படி கைப்பற்றி இறங்கட்டும், எங்க மேல வரட்டும் ஆண்டவரே, என் மேல இறங்கட்டும், இறங்கட்டும். கர்த்தருடைய பந்திக்குள்ள போறதுக்கு முன்னால ஆண்டவரே இப்படி கரை என் மேல வரட்டும் கர்த்தாவே. நன்றி 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 ஆண்டவரே, நீர் நான் உம்மிடத்துல சொல்லி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் தர வரைக்கும் நான் உம்மை விட மாட்டேன், நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி உறுதியா இருக்க கிருபை தாரும். அந்த உறுதியுள்ள மக்களை கர்த்தர் ஆண்டவரே அடையாளப்படுத்தி காண்பிப்பேரா, காண்பிப்பேரா. நாம மகிமைப்படட்டும், நாம மகிமைப்படட்டும், உம்முடைய நாம மகிமைப்படட்டும் கர்த்தாவே. சில உம்முடைய நாம மகிமைப்படட்டும் கர்த்தாவே. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரட்டும், உம்முடைய பெயருக்கு மகிமை வரட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. சொல்லுங்க, பூமியிலே செய்யப்படுவதாக. பரலோகத்தில் சொல்லுகிற வார்த்தை பூமியிலே வரட்டும், பரலோகத்திலே செயல்படுத்துகிற காரியங்கள் ஆண்டவரே பூமியிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. சகலவற்றை செய்து முடிப்பீராக, சகலவற்றை செய்து முடிப்பீராக. எல்லாவற்றால் நிரப்புவீரா, எல்லாவற்றால் எல்லா தரித்திரம் போகும், எல்லா சாபங்கள் போட்டு இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம், என்னோடு கூட ஜெபம். உங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை நீங்காமல் இருக்கிறதோ எல்லாம் நீங்கி போட்டு, நீங்கி போட்டு, நீங்கி போட்டு, பாவ பாரங்கள் நீங்கட்டும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் விட்டேன்னா என்ன ஜெபம்ட்டே இருப்பேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ஊர பக்கத்தலபா ஏ கத்தலபா ஷக்கர பூக்கர ஓ ரட்டல போடல கரக பஹத்தலரபா ஓ கரப கோரி பிஹர் யா கத்தரமா ஷக்கரபா ததா ரததா ரததாலச்ச இயேசுவின் ததாலச்ச ஆசீர்வாதம் துதிக்கான மகிமை எல்லா மக்கள் வீட்டு நிலைக்கால் ரத்தம் 4 எல்லைகளில் கர்த்தருடைய தூதருடைய பாதுகாவல், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். தேசத்தை ஆசீர்வதி, தேசத்தின் தலைவர்களை சந்தியும், அவங்கள இந்த போக்கில் விடாதீங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். சந்திங்க, பேசுங்க, இடைப்படுங்க. கர்த்தர் நீதி உள்ள கர்த்தர் நீதி செய்வார். பயப்படட்டும் ராஜாக்கள், அதிகாரிகள் பயப்படட்டும், தலைவர்கள் பயப்படட்டும் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்முடைய நீதி உள்ள நியாய தீர்ப்புகளை நீ செய்ய ஆரம்பித்திருக்கிற ஒரு தொடக்கம் ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்திருக்கிறது. கர்த்தர் அதை செய்து முடிப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையோட பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஒரு செய்த சகல உபகாரங்களை பரவாது. இப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கு சொன்ன கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மனோடும் சகல பரிசுத்தமானவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.